ஏண்டா சொல்றதுக்கு ஒரு மாதிரி இல்லை உனக்கு? அப்படித்தான் இருக்கும். வேலை இல்லாம வெட்டியா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த தொழிலை பார்த்தாலும் கேவலமா தான் தெரியும். சரி, இதை விடுற. நான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். ஆரம்பிச்சா லாபம் எல்லாம் நிறைய கிடைக்கும். உனக்கு கிராண்டா நானே கல்யாணத்தை படிக்கிறேன்டா. டேய், இவ சித்தி மக ஒருத்தர் இருக்கா, வசதியான இடம், அவளே பிடிச்சு போட்டுருவோம். ஏண்டா இன்னைக்குதான் அவங்க வீட்டுக்கு போனேங்கிற, அந்த பொண்ணை ஒரு 5 நிமிஷம் பாத்திருப்பியா? அதானே, யாரு என்னன்னு சரியா விசாரிக்காம கண்டதும் காதலாம் உடனே கல்யாணமா, இது ஒன்றும் சரிப்பட்டு வராது. பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால தான்டா சொல்றேன், உன் அண்ணியோட சித்தி மக தான் உனக்கு பொருத்தமானவ. இந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மாட்டிட்டு முழிக்கிறது பத்தாதா? இனி அவ இருந்து முழிக்கணுமா? கோபி, இப்படியே இருந்துரு, அதுதான் பரம சௌக்கியம். சம்சாரியான காலத்துக்கு சங்கடப்பட்டு தான் உழவணும். இதை யாரு சொல்றது? கல்யாணமானவர் இல்ல? சாப்பிடாவப்பா. பசிக்கல. கோபி, கோபி, வருத்தமா இருக்கியாப்பா? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சாப்பிடாம வங்களையா வந்து படுத்து கிடக்குறேன். நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சீங்கல்ல? நீ ரொம்ப வருத்தத்துல இருக்க, எனக்கு தெரியுதுப்பா. சந்தோஷம்ப்பா. ஆமாப்பா, நான் வருத்தத்துல இருக்கேங்கிறத கண்டுபிடிச்சீங்கல்ல, அதுக்கு தான் சந்தோஷம். கோபி, நீ உன் கல்யாண விஷயம் பேசினப்போ நான் சும்மா இருந்தது காரணம் இருக்குப்பா. அந்த காரணம் எனக்கு தெரியும்பா. மத்தவங்க எதுக்காக சும்மா இருந்தாங்களோ அதுக்காகத்தான் நீங்கள் சும்மா இருந்தீங்க. அதானே உங்க காரணம். அப்பா, நான் அந்த பொண்ணை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு உட்காந்துச்சு. நான் கூட்டிட்டு போய் கல்யாணத்தை பண்ணிட்டேன். என்ன பண்ண முடியும் உங்களால? பண்ணனா ஏன்பா? ஏன் பண்ணல? உங்க எல்லாருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன்ப்பா. அப்பா, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்றேன் பண்ணல அது வேற. ஆனா என்னடா பிரச்சனை? கூப்பிட்டு வச்சு யாராவது பேசுனீங்களா? யாரும் பேசவே இல்லையே. அவங்க எல்லாம் விடுங்கப்பா. நீங்க என்ன பண்ணீங்க? ஏப்பா பேசாம இருந்தீங்க? நீ அந்த மாணிக்க வீட்டுக்கு போனல, அவர் தொலைச்ச பணத்தை கொண்டு கொடுத்ததுக்கு நானே இஷ்டம் சொன்னார்ல உன்ன, உடனே அதுக்கு பிரதிபலனா அவர் பொண்ணை கேட்க முடியுமா? சரி, அப்படியே கேட்ட நீ அவர் மாட்டேன்ட்டார்னா உன் மனசு என்ன பாடுபடும்? அதை பார்த்து நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன். அவங்க மனவாட்டம் தெரியாம எப்படிப்பா பேசுறது? அப்பா, மனமூட்டை எப்பப்பா தெரியும்? போய் பேசினா தானப்பா தெரியும். அப்பா ப்ளீஸ் போய் பேசுறீங்களா? அவங்க யாரு என்னன்னே எனக்கு தெரியாதுப்பா. உனக்காவது ஒரு நாள் பழக்கம், எனக்கு அது கூட இல்லையே. எனக்கு மனசுல ஒரு தயக்கம் இருக்குதானே இருக்கும். அப்பா, எனக்காக போய் பேசுவீங்களா மாட்டீங்களா? போவேனாப்பா, பேச வேணாம். வெக்கத்தை விட்டு என்னோட கல்யாண விஷயங்கள் நானே பாத்துக்கிறேன். ஏன் கல்யாணத்தை நானே நடத்திக்கிறேன். நீங்க எல்லாரும் வந்து அங்கங்க நின்னு வேடிக்கை பாருங்க. இது ஏன் லைஃப், ஏன் பிரச்சனை, இதை எப்படி சால்வ் பண்ண எனக்கு தெரியும். கோபி, அப்பா, தயவு செய்து என்ன தனியா தூங்க விடுங்க ப்ளீஸ்.